தனுசு ராசி, தனுசு லக்னம். காலபுருஷனுக்கு 9வது ராசி. இங்கே குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மூலத்திரிகோணம் பலம் பெற்று வேற எந்த கிரகமும் ஆட்சி, உச்ச, நீசம் எதுவுமே இல்லை. தனக்குத்தானே ராஜா அப்படின்னு வாழக்கூடிய ராசி. அரசியல், அரசாங்க தொடர்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. ஆண்களை போலவே பெண்கள் வந்து சம விதத்தில் போராடக்கூடிய ராசி. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். கடின உழைப்பாளி அப்படிங்கிறது தனுசுக்கு நிகர் தனுசு தாங்க. எல்லா விஷயத்துலையும் இந்த படிப்பறிவே இல்லைனாலுமே அனுபவ அறிவை வச்சு வாழ்க்கையில் நான் முன்னேறி சாதிச்சு காமிச்சிருக்கேன். எதுவுமே இல்லை, ஒருத்தரை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கனாலும் தனுசு ராசி, தனுசு லக்னத்தோடைய பெண்கள் நிச்சயமாக வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து காமிப்பாங்க. அந்த வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறது இல்லாமல் தன்னுடைய கணவரை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய ராசி இந்த ராசி தான். இந்த தனுசு ராசி பெண்களாக இருக்கட்டும், கடினமான உழைப்பாளிகள். இங்கே இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம், மூல நட்சத்திரம் சொல்லவே தேவையில்லை. எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வரட்டும் வாழ்க்கையில் நின்று சாதிச்சு ஜெயிச்சு வென்று காட்டுவாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலுமே வாழ்க்கையில் பல தடைகளை தாமதங்கள்லாம் பார்த்து இன்றைக்கே ஒரு 30 வயசு 25 வயசு பெண்களுக்கே அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 வயதிற்கு உண்டான மெச்சூரிட்டி லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம். இந்த ராசிக்கு திரிகோண ராசி பாருங்க, மேஷம், சிம்மம். அதுக்கு இணையான கலவை கொண்ட ராசி நம்ம தனுசு ராசி. அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சம உரிமை, சம போராட்டம், எல்லா விதத்துலேயும் ஷேரிங். நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஈகோலாம் தனுசு கிட்ட இருக்கவே இருக்காதுங்க. திருமண வாழ்க்கைன்னு வந்துட்டா நம்ம தைரியமாக தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்துக்கு பெண்களை நிச்சயமாக நம்ம கல்யாணம் பண்ணுறது மூலியமாக வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். வளர்ச்சிகள் இல்லைனாலும் கஷ்டப்படக்கூடிய காலத்தில் ஒருத்தர் நின்று நமக்கு ஆதரவு தரணும்னா அப்படின்னா தனுசுல கிரகங்கள் இருக்கணும், இல்லைன்னா நம்ம தனுசு ராசியில் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவக்கூடிய தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம். இன்னைக்கு நிறைய பேருடைய உதவிகள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். எங்கே போனாலும் ஏமாற்றம், எதில் போனாலும் ஏமாற்றம். போகிற வரவன்லாம் இன்னைக்கு கருத்து சொல்கிறது, புத்திமதி சொல்கிறது, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் நடந்தது. என்னுடைய வீட்டில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு கவலைகள் எனக்கு இருக்குது. அனுதினமும் நான் வேண்டிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். எப்போ சால்வ் ஆகும்? என்னுடைய பையன் ஃபோன் பண்ணுறான், பொண்ணு ஃபோன் பண்ணுறான், நான் என்னோடய வயசுக்கு நல்லா இருக்கேன். அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் 5ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதி தான். குழந்தை நல்லா இருந்து, பொண்ணு நல்லா இருந்து, பையன் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்க மாட்டேங்கிறேன். நான் நல்லா இருந்து பையன் நல்லா இருந்தால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறேன். இந்த மாதிரி 2 விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகவே முடியல அப்படின்னு ஒருத்தங்க பாதிப்படைகிறாங்க அப்படின்னா அது தனுசு ராசிக்கு தான் அதிக. 2வது பட்சமாக காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவ்வளோ சீக்கிரம் தனுசை பொறுத்த வரையும் காதல் கை கூடாதுங்க. என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்க, இந்த காதலுக்காக உயிரவே கொடுங்க. கடைசியில் யாரு நீ அப்படின்னு கேட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். இந்த விஷயத்தில் எல்லாமே தொடர்ந்து கஷ்ட நஷ்டங்கள். இன்றைக்கி பாருங்கள், பாக்கியஸ்தானத்தில் கேது. என்ன கிடைச்சாலும் ஓடுனாலும் கடைசியில் வந்து எனக்குன்னு ஒரு கதவு திறக்க மாட்டேங்குது. இதற்கு முன்னாடி ஏற்பட்ட கடன் இன்னைக்கு எனக்கு நல்ல தசாபுத்தி காலங்கள் எல்லாருமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னால் அந்த கடனை அடைச்சி வெளியே முடியல. ஆனால் அன்னைக்கு பட்ட கஷ்டங்கள் இன்னைக்கு இல்லை, சுமூகமாக இருக்கேன். இருந்தாலும் என்னுடைய வளர்ச்சி பத்தலை அப்படின்னு டெய்லியும் ஓடிட்டே இருக்கக்கூடிய தனுசு ராசி. இன்றைக்கி பாருங்கள், குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார். ஏதாவது ஒரு வழி பண்ணி நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகரிக்கும். என்ன பண்ணினாலுமே growth இல்லை அப்படிங்கிற எண்ணங்களும் ரொம்ப அதிகரிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வர பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. இன்றைக்கி தான் 7 சனி அஷ்டம சனிங்கிற அளவுக்கு வந்து வேலையிலையும் சரி, காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி, திருமண வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த தனுசு ராசிக்கு. ராசிநாதன் 7ல் நான் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேங்க. ஏதோ ஒன்று நடக்கட்டும், நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நான் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் திருமண வாழ்க்கைங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது, என்னால் காப்பாற்ற முடியல. பாதகாதிபதி அப்படிங்கிற புதன் வரும்போது அந்த திருமண வாழ்க்கையை தட்டி பறிக்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நான் போகிற மாதிரி இருக்குதுங்க அப்படிங்கிற பல சூழ்நிலைகளை இந்த நேரம் சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரையுமே இந்த வக்ர பெயர்ச்சி பலன்கள் இருக்க போகுது. என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு? வக்ரம் பெற்று ராசியை பார்க்குறாரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இனி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? அதிக அளவுக்கு நாங்கள் முன்னேற்றம் பெறுவோமா? ஏன்னா இது எந்த இடத்துல இருக்காரு வக்ரம்? 4ஆம் இடத்துல இருக்காரு, சுகஸ்தானத்தில் இருக்காரு, சுகத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காரு, வீடு வாகனத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காரு, 2வது திருமணத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காரு இந்த சனீஸ்வர பகவான்.
என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு? ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி இனி வரக்கூடிய நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை நம்ம சந்திக்க போறீங்க? இந்த தனுசு ராசி எப்படி இருக்க போகுது? முதல் வந்து நல்ல பலன்கள் தான் நடக்க போகுதா அப்படின்னா, எஸ், நல்ல பலன்கள் தான் நடக்க போகுது. வக்ரம் பெற்று சனீஸ்வர பகவான் பார்க்குறாரு. வேலை வேலை வேலைன்னு பயப்படாத நாட்களே இல்லை. டெய்லியும் வேலையை நினச்சி கவலைப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இனி வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலக போகுது. எங்கேயோ சறுக்கல் வருது, குடும்பத்துக்கு தேவையானதை பண்ணாமல் விட்டுட்டோமோ, இன்றைக்கி நம்ம நினச்ச அளவுக்கு நம்மளால் வளர முடியலையோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் அதெல்லாம் படிப்படியாக குறையும். இத்தனை நாளாக கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது தனுசை பொறுத்தவரையும் மனதளவில் மட்டும்தான் இருந்திருக்கு. இனி உடல் அளவிலும் தெம்புலையும் புதுசாக முயற்சி பண்ணலாம், அது மூலியமாக சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப வருஷமாகவே வீடு அப்படிங்கிறது எங்களுக்கு கனவாக இருக்குது, வாகனம் அப்படிங்கிறது கனவாக இருக்குட்டு எந்த இடத்துலையுமே இங்கே எனக்கு வீடு இருந்து அந்த வீட்டை விற்றுட்டு என்னால் திருப்பி வாங்கவே முடியல, இழந்ததை என்னால் மீட்ட முடியலைங்க, என்னுடைய இழந்த விஷயங்கள் பெருசு, அதற்காக நைட்டு ஃபுல்லாக நான் தூங்காமல் இருக்கேன், அந்த வீதி வழியாக போகாமல் இருக்கேன், அவ்வளோ ஒரு இழப்பு அப்படிங்கிறதே வந்து தனுசை பொறுத்தவரை நம்பிக்கை துரோகங்கள். எதனால் வீழ்கிறாங்க தனுசு? நம்பிக்கை துரோகத்தால் தான் வீழ்கிறது. அவனுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, இவனுக்கு பணம் வாங்கி கொடுத்தது, இவன் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சிரித்து சிரித்து பேசுனா நம்மளை மாதிரியே எல்லாரும் யதார்த்தமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல நிச்சயமாக முதல் ஏமாறக்கூடிய ராசி தனுசாக தான் இருக்கும். அப்போ யோசிக்காமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களுமே நமக்கு வந்து பிரச்சனைகள் ஆயிருக்கு. அது கொடுத்துக்கூட பாடம் வந்து இன்றைக்கி பேரம்பேத்தி காலத்து வரை யோசிச்சுட்டு போயிட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே மாறப்போகுது. என்ன எல்லாம் யோசிச்சிங்களோ அது எல்லாமே செயல்படுத்தக்கூடிய காலமாக இருக்க போகுது. வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பிச்சிட்டேன், பாதி அளவுக்கு நின்றுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியல, கட்ட முடியல, ஃபினிஷிங் பண்ண முடியல. ரொம்ப வருஷமாக பில்டிங் அப்படியே போட்டிருக்கேன், 6 மாதமாக அப்படியே இருக்குது, 8 மாதமாக அப்படியே இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் அதை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு யோகம் வாய்ப்புகள் ஏற்பட போகுது. கடன் பிரச்சனைகள் தான் தனுசை போட்டு கழுத்தை நெருக்கிதுங்க. என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த கடன்லேருந்து மீண்டு வெளியவே வர முடியல. இந்த குரு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கடன் என்னைக்கெல்லாம் குரு 6, 8ஓட சம்மந்தப்படுறாரோ எழுதி வச்சுக்கலாம். அது வந்து இந்த கடனை இந்த வருஷம் நான் மறக்கவே மாட்டேன், அந்த அளவுக்கு எனக்கு அந்த கடன் பிரச்சனையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடுமையான பாதிப்புகள்லாம் இருந்திருக்கு. இனி இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். இஎம்ஐ வந்து சம்பாதிக்கிறத விட அதிகமாக இஎம்ஐ கட்டுறேன், மனசு தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இஎம்ஐ சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கு தனுசு ராசிக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே மாறப்போகுது. மதிப்பு, மரியாதை, கௌரவம், இத்தனை நாளாக என்கிட்ட பணம் இருந்தாலும் என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை கௌரவப்படுத்த மாட்டேங்கிறாங்க, எங்கே போனாலும் மதிப்பு அப்படிங்கிறது இல்லை, நான் ஒரு துணி கடைக்கு போனால் கூட என்னை மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லாத, இதுக்கும் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் கூட அந்த மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே மாறப்போகுது. ஆக மொத்தம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு இந்த இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எனக்கு பழைய வாகனமாவது ஒன்று இருக்கணும் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த நேரத்தில் பழைய வாகனங்கள் சப்போர்ட் பண்ணுதா? என்ன வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுதோ இல்லையா, நிச்சயமாக சனீஸ்வர பகவான் வாகன காரகம் 4ஆம் இடத்தோடு வக்ரம் பெற்றிருக்கிறனால ஏதாவது ஒரு பண்ணி இது யாருக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணணும்னா பிறந்த கால ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா மீனராசியோட சம்மந்தப்படக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் புதிய வாகனம் வாங்கிறதுக்கும் பழைய வாகனத்தை புதுப்பிக்கிறதுக்கும் அதை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகிறதுக்குமே ஒரு சுமூகமான ஒரு நல்ல வாகனத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா? நான் விருப்பப்படுற மாதிரி கிடைக்குமா? நான் எதிர்பார்த்த பணத்தோடு வாங்க முடியுமா? இத்தனை நாளாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, என்னால் அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியல, வாங்க முடியல, ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, குறைவாக இருக்குது, ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக கிட்டத்தட்ட அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி போய் கேன்சல் ஆயிடுது. இப்படி விஷயங்கள் தான் நிறையா நடந்துகிட்ருக்கு. இனி இது எல்லாத்துக்குமே மாற்றத்தை தரக்கூடிய காலமாக சனீஸ்வர பகவானுடைய கோச்சாரம் உங்களுக்கு இருக்கிறதுனால இனி எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு மனதளவிலும் உடல் அளவிலும் தனுசு ராசியை ஒரு மேம்படுத்தக்கூடிய ஒரு யோகத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கும் மாற்றம் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டு இருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோச்சார பலன்கள் 40% 60% மட்டுமே பொருந்தும். ஒரு கிரகம் இன்னைக்கு ஒரு நட்சத்திரத்தில் இருக்கணும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். அப்போ பிறந்த கால ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் நிச்சயமாக பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும்.
ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.